Hello viewers, welcome to my YouTube channel. திரையில் வரும் படங்களை வைத்து விலங்குகளின் பெயர்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 செகண்ட்ஸ் கொடுக்கப்படும். நீங்க எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் கண்டுபிடிக்க முடிந்தது என்பதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இது ஒரு விலங்கு. கண்டுபிடிங்க, டைம் போயிட்டே இருக்கு. விடை நாய். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நா கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல ஈ கொடுத்துருக்காங்க. ரெண்டு பிக்சரை கனெக்ட் பண்ணீங்கன்னா நாய். இந்த விலங்கின் பெயர் என்ன? இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே யோசிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? விடை மான். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல மா கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல இன் கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா மான். இது என்ன விலங்கு? இதுல 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. 3ஐ கனெக்ட் பண்ணி பாருங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். விடை ஓநாய். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஓ கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல நா கொடுத்துருக்காங்க, தேர்டு பிக்சர்ல ஈ கொடுத்துருக்காங்க. 3ஐ கனெக்ட் பண்ணீங்கன்னா ஓநாய். இந்த விலங்கின் பெயர் என்ன? கண்டுபிடிங்க, டைம் போயிட்டே இருக்கு. விடை ஆமை. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஆ கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல இங்க் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கு தமிழ்ல மை. ரெண்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆமை. இது ஒரு விலங்கு. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே யோசிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? விடை சிங்கம். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாட்டு பாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல கம்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா சிங்கம். இது ஒரு விலங்கு. கண்டுபிடிங்க, டைம் போயிட்டே இருக்கு. விடை தேனி. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல தேன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல ஈ கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா தேனி. இந்த விலங்கின் பெயர் என்ன? இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே யோசிச்சு பாருங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். விடை ஓணான். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஓ கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல நா கொடுத்துருக்காங்க, தேர்டு பிக்சர்ல இன் கொடுத்துருக்காங்க. 3ஐ கனெக்ட் பண்ணீங்கன்னா ஓணான். இது என்ன விலங்கு? இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே யோசிங்க. விடை ஆடு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஆ கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆடு. இது ஒரு விலங்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? விடை பல்லி. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பல் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல ஈ கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா பல்லி. இந்த விலங்கின் பெயர் என்ன? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே யோசிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? விடை பாம்பு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாம்பு கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல பூ கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா பாம்பு. இது ஒரு விலங்கு. ஈஸியான கொஸ்டின் தான், ரெண்டை கனெக்ட் பண்ணி பாருங்க. விடை வரி குதிரை.
ஃபர்ஸ்ட் பிக்சரில் வரி கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சரில் குதிரை கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா வரி குதிரை. இது ஒரு விலங்கு. கண்டுபிடிங்க, டைம் போயிட்டே இருக்கு. விடை அணில். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஆ கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல நில்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா அணில். இந்த விலங்கின் பெயர் என்ன? விடை நண்டு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நா கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல இன் கொடுத்துருக்காங்க, தேர்ட் பிக்சர்ல டூ கொடுத்துருக்காங்க. மூணை கனெக்ட் பண்ணீங்கன்னா நண்டு. இது என்ன விலங்கு? டைம் போயிட்டே இருக்கு, கண்டுபிடிங்க. விடை நீர் யானை. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நீர் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல யானை கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா நீர் யானை. இந்த விலங்கின் பெயர் என்ன? கண்டுபிடிங்க. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையுமே யோசிச்சு பாருங்க. விடை மாடு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல மா கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல டூ கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணா மாடு. இது ஒரு விலங்கு. விடை கழுதை. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல கல் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல துணி தைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா கழுதை. இது என்ன விலங்கு? கண்டுபிடிங்க, டைம் போயிட்டே இருக்கு. விடை முதலை. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல முதல் இடம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல ஐ கொடுத்துருக்காங்க. ரெண்டை கனெக்ட் பண்ணீங்கன்னா முதலை. இந்த விலங்கின் பெயர் என்ன? கண்டுபிடிங்க, டைம் போயிட்டே இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? விடை கழுதை புலி. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல கல் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிக்சர்ல தை கொடுத்துருக்காங்க, தேர்ட் பிக்சர்ல புலி கொடுத்துருக்காங்க. மூணை கனெக்ட் பண்ணீங்கன்னா கழுதை புலி. இந்த வீடியோ ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.